எங்களுடைய உணர்ச்சியை தொட்டு பார்க்காதீங்க, எங்களுடைய கட்சி சந்தேகப்படாதீங்க, எங்க கட்சியை கை வைப்பது சொல்லாதீங்க. ரத்தம் கொதிச்சு போயிட்டு, ரத்தம் கொதிச்சு போயிட்டு. இது எப்படாட்டி பொருள் அத்தனை பேரையும் விட நான் நேசிக்கிறது என் கட்சி திமுக. நான் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வேன்னு சொல்ல, நான் ஆட்சிக்கு வந்தவுடன் திமுகவையும் அந்த தோழமை கட்சியும் தொட்டைச்சி எறிவேன். அது இருக்கிற இடம் தெரியாம அழிச்சிடுவேன். இதுவா சார் தேர்தல் வாக்குறுதி? இதுவா தேர்தல் வாக்குறுதி? எதுக்காக எங்களை தொடர்ச்சிக்கிறீங்க? நாங்க என்ன தப்பு பண்ணோம்? எம்ஜிஆர் சோறு போட்டார், மத்தியம் நல்லது. கலைஞர் வந்தார், என்ன பேருன்னு கேட்டார், சத்துணவுன்னாங்க. சத்தை காணுமேனாரு. அப்படின்னு முட்டை போடுங்கன்னாங்க, முட்டை போட்டார். பையன் சைவம்னாரு, வாழ்படம் கொடுனாரு, சாப்பிட்டாரு. அது அப்பா பண்ணிட்டு போனார். இவர் வந்தாரு, என்ன இந்த மத்திய சூத்தை விட காலையில் தானே பசங்க பட்டினியா வரும், அது எப்படி உனக்கு தெரியும்னா? கோயம்புத்தூர்ல மற்ற இடங்கள்லாம் 6 மணிக்கு எல்லாம் இறங்கி போயிடுறாங்க. ராத்திரி சாப்பிட்டதுக்கு மிச்சத்துல தண்ணி தான் இருக்கு, இல்லைன்னா இல்லை. அந்த பையன் ஏதோ தண்ணியை குடிச்சிட்டு வர்றான். காலையில பசியோட உட்காடுறான். கிளாஸ்ல என்ன சொல்றாங்கன்னு வயது ஏறல, மயக்கம் வந்துடுது. ஆகையினால இந்த சாப்பாட்டுக்கு பதில் இல்லை. மத்தியானம் சோறு தான், முட்டைலாம். அதுக்கு என்ன பண்ணலாம் கம்மின்னு? அதுக்கு காலையில் நாம டிஃபன் போடுவோம். அருமையான வசனை. பசங்க என்ன பண்ணுது, அம்மா எங்க கஞ்சி குடிச்சிட்டு போறியா? நோ, எனக்கு இன்னைக்கு இன்னைக்கு கிச்சடி, அங்க போறேன் வடன்னு போறான். சூடா கிச்சடி போடுறாங்க, சாப்பிட்றாங்க குழந்தைங்க, மகிழ்ச்சியா இருக்கு. இதுக்காக எங்களை வீட்டுக்கு அனுப்ப போறீங்களோ? இந்த பொண்ணு படிக்கிறா, அவளுக்கு 1000. பொண்ணு கொடுத்தீங்க, இந்த பையன் ஆம்பளை பையன் இழக்காரமா, அவருக்கு 1000. வாழ்க்கை 1000, அவளுக்கு 1000. அது மேல பெற்றுக்கிறேன் 1000மா போட்டுக்கிறேன் கொடுத்தான். அதுக்காக எங்களை தொட்டைச்சி எரிய போறாரு. அதுக்காக தொலைச்சு வர்றாங்க. அதுக்காகவா இத்தனை செய்து இருக்கிறோமே, செய்ய போறோமே, நகையெல்லாம் வச்சுட்டாங்களே, இதெல்லாம் கடனோட வட்டியோட திருப்பி கொடுத்துட்டுமே, அதுக்காக எங்களை வீட்டுக்கு அனுப்புறீங்களா? ஆக எதுக்காக எங்களை சட்டம் ஒழுங்கு சரியா வச்சிருக்கிறோமே, அதுக்காக எங்களை வீட்டுக்கு அனுப்புறீங்களா? ஒரு கால் தான் கொடுக்கல. நீங்க சென்னையில வெள்ளம், திருநெல்வேலியில வெள்ளம், தூத்துக்குடியில வெள்ளம், கரை உரண்டு ஓடிட்டு தூத்துக்குடி வீழ்ச்சி மேல வெள்ளம் போச்சு. அதுக்காக காரணம் இது வரையும் கொடுக்கலையே, காரெல்லாம் கொண்டாடி போறீங்க. வந்து பார்த்துருக்கீங்களா? அன்னைக்கு இன்னைக்கு 6 தடவை வர்றீங்களே, ரோட்ல இப்படி ஸ்ட்ரீட்ல கை காமிச்சு போறீங்களே, அன்னைக்கு வந்து பார்த்து ஸ்ட்ரீட்டா ஏன் பார்க்கல? இன்னைக்கு போனா கேட்பாங்கன்னு தெரியலையா? அதை செய்து நாங்க எங்க பணத்துல அதுக்காக எங்களை தொடர்ச்சி எரியுதா?